திருச்சிற்றம்பலம். புனிதமான மக்களுக்கு வணக்கம். நீ நேசிப்பவர்கள் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. ஒருவேளை அவர்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் நீ அவர்களை குறைவாகவே நேசிப்பாய். நம்பிக்கையும் உறுதியுமே அடிப்படை. எந்த நிலையிலும் இந்த இரண்டையும் இழக்காதே. இது இருந்தால் உன்னிடம் எல்லாமே இருந்தது மாதிரி தான். எப்போதும் சுறுசுறுப்பாக ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வேலையின்றி ஒருவர் ஒருபோதும் இருக்கக்கூடாது. சும்மா இருந்தால் உன் மனதில் தீய எண்ணங்கள் குடிக்கொள்ளும். நம் வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை காண்பதும் எப்போதும் அவருடைய நினைவில் மூழ்கி கிடப்பது மட்டுமே. அதை ஒருபோதும் மறக்காதே. ஒரு பொருளையோ அல்லது ஒருவரையோ இகழ்ந்து பேசாதே. நீங்கள் மதித்து நடந்தால் மதிப்பு கிடைக்கும். சிறிய காரியமாக இருந்தாலும் மரியாதையுடன் செய்ய வேண்டும். விதைத்ததையே அறுவடை செய்கிறோம். அதனால் தீயதை சிந்திக்காமல் இருக்கும்படி மனதை சரி செய்யுங்கள். மனதில் நல்லதை அறுவடை செய்யுங்கள். கோபத்தால் தூண்டப்பட்ட மனிதன் தன் தாய், தந்தை, சகோதரன், நண்பனை கூட கொன்றுவிட தயங்க மாட்டான். அதனால் கோபத்தை முற்றிலும் தள்ளிவை. நீ பொறுமையை பெற்றுவிட்டால் உனக்கு எதிரி என்று யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால் பொறுமையாக இருக்க பழகு. பல மகான்களின் அருமையான உபதேசங்கள் இதெல்லாம். இதில் சொல்வது போல நாம் கோபத்தையும் அடக்க வேண்டும். பொறுமையாகவும் இருந்தால் எப்போதும் நல்லதுதான். எனவே பொறுமையாக இருப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.